அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காபாவை செப்பனிடுதலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவராகுதலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 35வது வயதில் குறைஷியர்கள் காபாவை புதுப்பித்தனர். காபா ஒரு ஆள் உயரத்துக்கு பாறைகளால் கட்டப்பட்டிருந்தது. அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்தே மேல்முகடின்றி 9 முழம் கொண்டதாக இருந்தது. அதன் சுவரும் கட்டடங்களும் சிதைவடைந்திருந்தன. இந்நிலையில் வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்களை ஒரு கூட்டம் திருடிச் சென்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைத்துதராவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன் மக்காவில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் காபாவின் கட்டடம் மேலும் பாதிப்படைந்தது. அதன் மீது கொண்டிருந்த மரியாதையின் காரணமாக குறைஷியர்கள் அதை புதுப்பிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயினர். அதனை ஹலாலான வருமானத்தை கொண்டே செப்பனிட வேண்டும். வட்டி, விபச்சாரம், திருட்டு போன்ற பொருட்களின் மூலமாக செப்பனிடக்கூடாது என அனைவரும் கூறி முடிவெடுத்தனர். இந்நிலையில் பழைய கட்டடத்தை எவ்வாறு இடிப்பது என அனைவரும் அஞ்சினர். வலீத் இப்னு முகீரா மக்ஜூமி கடப்பாறையை எடுத்து, அல்லாஹ்வே, நான் நன்மையை நாடியே இதை செய்கின்றேன் என்று கூறி ருக்னுல் யமானி, ருக்னு சாமி ஆகிய பகுதிகளை இடித்தார். அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததை கண்ட குறைஷியர்கள் அச்சம் தெளிந்து அவருடன் இணைந்து இடித்தனர். இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்த அஸ்திவாரம் தென்பட்டது. பிறகு காபாவை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒரு பகுதியை கட்ட வேண்டும் என முடிவு செய்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பாக்கும் என்ற ரோமானிய பொறியியல் வல்லுநர் மேற்பார்வையில் கட்டத் தொடங்கினர். இறுதியாக ஹஜருல் அஸ்வத்தின் இடம் வந்தபோது அதை அதற்குரிய இடத்தில் வைப்பது யார் என்பதில் பிரச்சினை எழுந்தது. அதை பற்றிய சர்ச்சை 4 அல்லது 5 நாட்களாக தொடர்ந்தது. சர்ச்சை கடுமையாகி போராக மாறிவிடும் அபாயம் எழுந்தது. அப்போது அபு உம்மையா இப்னு முகீரா மக்ஜூமி அம்மக்களிடம், இப்புனித பள்ளிவாசலில் முதலாக நுழைபவரை நடுவராகி ஆலோசனையை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இக்கருத்தை அனைவரும் மனமாற ஏற்றனர். அவர்கள் ஆவலுடன் காத்திருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முதலாவதாக நுழைந்தார்கள். அவர்களை கண்ட அம்மக்களோ, இதோ முஹம்மத் வந்துவிட்டார், இவர்தான் நம்பிக்கைக்குரியவர், இவரை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு அருகில் வந்தவுடன் விவரத்தை கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விரிப்பு வரவழைத்து அதன் நடுவே ஹஜருல் அஸ்வத்தை வைத்தார்கள். பிறகு சச்சரவிட்டு கொண்டிருந்த கோத்திரத்தாரின் தலைவர்களை அழைத்து விரிப்பின் ஓரங்களை பிரித்து தூக்குமாறு கூற அதை அவர்கள் தூக்கினர். காபாவுக்கு அருகில் கொண்டு வந்தவுடன் தன் கரத்தால் ஹஜருல் அஸ்வத்தை எடுத்து உரிய இடத்தில் வைத்தார்கள். இது அனைவரும் ஒப்புக்கொண்டதுடன் அது மிக அழகிய தீர்வாகவும் அமைந்தது. குறைஷியர்களிடம் ஹலாலான செல்வம் குறைவாக இருந்ததால் வடப்புறத்தில் 6 முழங்கள் அளவு விட்டுவிட்டு காபாவை கட்டிவிட்டார்கள். அவ்விடத்துக்கு ஹதீம் ஹிஜர் என்று கூறப்படுகிறது. தாங்கள் விரும்பாத எவரும் காபாவினுள் நுழையக்கூடாது என்பதற்காக காபாவின் வாயிலை உயரத்தில் அமைத்தார்கள். 15 முழம் வரை உயர்த்தியவுடன் 6 தூண்களை நிறுவி அதற்கு முகடு அமைத்தார்கள். இவ்வமைப்பின்படி காபா ஏறக்குரிய சதுரமாக அமைய பெற்றது. அதன் உயரம் 15 மீட்டர் ஆகும். அதன் எதிர்ப்பகுதியின் அகலம் 10 மீட்டர் ஆகும். தவாப் செய்யும் இடத்திலிருந்து ஹஜருல் அஸ்வத் 1.5 மீட்டர் உயரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. காபாவின் வாசலுள்ள பகுதியும் அதன் பின்பகுதியும் 12 மீட்டர் அகலமாகும். காபாவின் வாசல் தரையிலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. காபாவின் அஸ்திவாரத்தை சுற்றியே சிறிய மூட்டு சுவர் கட்டப்பட்டது. அதன் உயரம் 25 சென்டிமீட்டர், அதன் அகலம் 30 சென்டிமீட்டருக்கு. ஷாதர்வான் என்று சொல்லப்படும் இதுவும் காபாவை சேர்ந்த பகுதிதான். எனினும் குறைஷியர்கள் அதை தவிர்த்து உள்ளடக்கி கட்டிவிட்டனர்.